ராமன். இப்படி ஆரம்பிக்கும் போதே சிரிப்புலேருந்து ஆரம்பிக்கிறீங்க. ஒரு விரக்தி, ஏமாற்றம், அதனால தான் பிரதமர் இப்படியெல்லாம் பேசுகிறாரு அப்படின்னு. எப்படி சார் 2 எருமை மாட்டில் ஒரு எருமை மாட்டை எடுத்துகிட்டு போய் இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க முடியும்? எனக்கு அந்த கதையை சொல்லுங்கள். பிரதமர் சொன்னது அனைத்தும் உண்மைதான். காங்கிரஸ்காரங்க ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக 2 எருமை மாடு நம்ம வீட்டில் இருந்தால் 1 எருமை மாடு விற்றுட்டு போயிடுவாங்க. காரணம், கடந்த நீங்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை கூட லாஸ்ட்டில் ஓடிச்சுன்னு அவங்களே கணக்கு காட்டினாங்க. அப்புறம் அவங்களே எடுத்து விற்றுக்கிட்டாங்க. இதுலேருந்து அது மாதிரி நம்முடைய ஜவஹர்லால் நேருடைய வீடு வந்து என்ன 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 பண்ணாங்க, ஆனந்த பவன் பேர் வச்சு நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிச்சாங்க. நீங்க சொன்ன உதாரணம் பேச விடுங்க, எங்களையும் பேச விடுங்க. ஆனந்த பவன் அர்ப்பணிச்சாங்க, பேர் ஆனந்த பவன் நாட்டு மக்கள் அர்ப்பணித்தார். ஆனால் அதற்காக கை என்ன பண்ணாங்க தெரியுமா? 50 ஆண்டுகளும் இந்தியாவை கபலீகரம் செய்து கொண்டார்கள். 2000 தோழர் சொல்றாரு, 2004 2014 வரைக்கும் காங்கிரஸ் வளர்ச்சி கொண்டுள்ளது. 2014 2014 வரைக்கும் பிரைம் மினிஸ்டர் ரோபாவாக இருந்த ஒரு மன்மோகன் சிங். ஆனால் ரிமோட் யார்? சோனியா காந்தி. அந்த நேரத்தில் தேசிய அளவிலும் வெளிநாட்டிலும் அத்தனை டெண்டர்களும் யாரெடுத்தா? பிரியங்கா காந்தியுடைய கணவர் தான் டெண்டர் ஒப்பந்தம் எடுத்தாரு. இந்தியாவுடைய கார்பரேட் கம்பெனி கொடுத்தாங்களா? இந்தியாவுடைய கம்பெனி கொடுத்தாங்களா? கேஸை இன்ன வரைக்கும் ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. அப்ப நீங்க வழக்கு சொல்றீங்களே, கர்நாடகத்துல பல தலைவர்கள் வழக்கு சொல்றீங்க. பிரதமர் என்ன சொல்றாரு? எல்லாமே மாஃபிங் பண்ணி வெளியிடுறாங்க. இல்ல 2014ல வத்ரா மேல ஒரு குற்றச்சாட்டை வச்சீங்க. 10 வருஷம் உங்க ஆட்சி தானே சார், ப்ரூவ் பண்ணிருக்கலாமே. வழக்கு நடந்துட்டு இருக்குங்க. திருப்பி வந்து பிரியங்கா காந்தி வத்ரா வழக்குகள் நடந்துட்டு பயன்படுத்தினாரு. அதாவது திரும்பவும் சொல்றாங்க, ராகுல் காந்தி. எனக்கு எரும மாட்டு கதை தான் முக்கியம். இப்ப எனக்கு உண்மைதாங்க. அதுல ஒரு காரணம் இருக்கிறது. 2 எரும மாட்டுல இருந்து ஒரு எரும மாடை எடுத்து கொடுப்பாங்கன்னா ஆமான்னு சொன்னீங்க. அதுக்கு நீங்க சொன்ன உதாரணம் வந்து நேஷனல் ஹெரால்டு உதாரணத்தை சொன்னீங்க. அது நேஷனல் ஹெரால்டு பத்திரிகையை அதுக்குன்னு அவங்க ஒரு ட்ரஸ்ட் வச்சு நடத்துனாங்க. அது நீதிமன்றத்துல கேஸ் எடுத்தாங்க. நமக்கு நாமே திட்டமா? சரி, நாமளே டீல் பண்ணி நாமளே லாஸ் ஆக வச்சு நம்மளே பண்றது. இது நடந்து சொல்லுங்க. வந்து பிஎம் கேர் ஃபண்ட் தானே சார் இருக்கு. ஆமா, அதுல எத்தனை எரும மாடு இருக்கு எனக்கு சொல்லுங்க. ஏங்க இது வந்து நீங்க எப்படி பாத்தீங்க? நீங்க அதாவது அதை எடுத்து எத்தனை பேருக்கு கொடுக்கலாம்? இல்லங்க, ஒரு விஷயங்கள அதெல்லாம் ஒழுங்கா தாங்க நடந்துட்டு இருக்குது. இவர் இல்ல அதெல்லாம் கரெக்டா நடந்துட்டு இருக்குது. நல்லா புரிஞ்சுடுங்க. அதாவது அரசினுடைய திட்டங்கள் ஆங்கொண்டும் இங்கொண்டும் சில குண்டூசி மாறி தவறுகள் நடக்கலாம். ஆனால் அதை நீங்கள் கடப்பறை ஆகியவார்கள். இல்ல தவறு செய்யாத மனிதர்கள் கிடையாது. ஒரு தனியார் ட்ரஸ்ட் நடத்துற பத்திரிகையுடைய தவறு வச்சு நீங்க வந்து பிரதமர் பேசியது சரின்னு உங்களால தனியார் ட்ரஸ்ட் என்பது நாட்டின் சுதந்திரத்துக்காக பாடுபட்ட தலைவர்கள் பெயரில் பிரதமருடைய பெயர்ல தனியார் ட்ரஸ்ட் சொல்லாதீங்க. இந்த நாட்டின் சுதந்திரத்துக்காக வெள்ளையர்களை எதிர்த்து கருத்துக்களை வெளியிட வந்த அவர் வந்து அதற்கு இன்னைக்கு வந்து கோவிஷீல்டுல இருந்து அவருடைய படங்கள் எடுக்கப்பட்டதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது. அரசு தரப்பிலிருந்து இதுவரைக்கும் விளக்கம் கொடுக்கல. அதுக்கு உங்களுக்கு கோவிஷீல்டு குறித்து ஒரு விமர்சனம் இருக்கு. அந்த விமர்சனத்தை ஒட்டி இதுவரைக்கும் சர்டிபிகேட்ல இருந்த படங்கள் இப்ப இல்லன்னு வருது. அது உண்மை பொய் நாங்கள் எடுக்கவில்லை, எங்கள் படங்கள் இருக்கு அப்படிங்கறத ஃபேக்ட் செக்கிங் பண்றவங்க பண்ணிப்பாங்க சார். அது பிரச்சனை இல்ல. ஏன் பிரதமர் அலுவலகத்தில் இருந்து இதுவரைக்கும் அத பத்தி பேசல? எல்லாரும் சர்டிபிகேட்டை வாங்கி வச்சுட்டு உட்கார்ந்துருக்கோம். நாளைக்கு இமிகிரேஷன்ல கொண்டு போய் கொடுக்கணும். பிஎம் போட்டோ இருக்கணுமா இருக்க கூடாதா? அதை சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறது பிஎம் ஆபீஸ் ரூம். இன்னைக்கு இமிகிரேஷன் போறவங்களுக்கு மிக முக்கியமான கேள்வி நிர்வாகத்தில் உள்ள இது நிர்வாகத்தில் உள்ள இதுல தவிர எல்லாத்துக்கும் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் எல்லாத்துக்கும் டெலஸ்கோப் வச்சு பார்த்துட்டு இருக்க முடியுமா? நீங்க பண்ணீங்களான்னு சொல்லிட்டு வந்து அப்படி பார்த்தா எல்லா இடத்துல ஒரு விஷயம் இதிரை பெற்று நீங்கள் அதாவது உங்களுக்கு தேவை ஓட்டு வாங்கி காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் எப்படின்னா வெள்ளக்காரன் ஆட்சியில் இருக்கும்போது இந்தியாவுடைய ஆட்சியில் இருக்கும்போது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுடைய ரெப்ரசன்டேட்டிவாக கர்சன் வில்லின்னு ஒருத்தர் வந்தார். கர்சன் வில்லி தான் இந்தியாவுடைய தேச தலைவர்களை சுதந்திரக்கு பாடுபட்ட தலைவர்களை அந்தமான் சிறைக்கு அனுப்புவதற்கு மிகப்பெரிய சதி வேலை. ஆக இந்தியாவில் உள்ள காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் கர்சன் வள்ளி போன்று செயல்படுகிறார்கள். வரலாற்றை புரட்டி பாருங்கள், அப்ப தெரியும். கர்சன் வள்ளி போன்றுதான் இந்தியாவுடைய காங்கிரஸ் கட்சி செயல்படுகிறார்கள். இந்தியாவுடைய பெரும்பான்மை மக்களுடைய வாழ்வாதாரத்தை அழிக்க வேண்டும். அதனால தான் இல்ல பெரும்பான்மை மக்களுடைய வாழ்வாதாரத்தை எப்படி 20 பேர்கிட்ட மட்டும் இருக்கணும்ன்றதா? ஏங்க நீங்க காங்கிரஸ் கட்சி ஆட்சி வந்தா கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கதாங்க போகுது. 2 மாடு தான் காங்கிரஸ் முக்து பாரத்னு நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டோமே. அப்புறம் அவங்க வந்தா என்ன வராட்டி என்ன? அவங்க வரப்போறது இல்லங்க. அவங்க வந்தா பிரதமர் என்ன சொல்றாரு? பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பாகிஸ்தான் நாடு என்ன விரும்புகிறதுனா ராகுல் காந்தி வருது. நான் ராகுல் காந்தி பிரதமர் வர மாட்டாருங்க. இப்ப ராகுல் காந்தி இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வர காரணமே. ஆனால் பிரதமர் ஐயா இந்தியா கூட்டணி குழப்பங்க. மேற்கு வங்கத்துல பாருங்க, மேற்கு வங்க பிரச்சனை பாருங்க, கேரளா பிரச்சனை பாருங்க. இடத்துலயும் இன்னைக்கு அதாவது கடந்த ஒரு வாரமாக ராகுலை வைத்து மட்டுமே தான் பேசிக் கொண்டிருந்தார். ராகுல்னு கூட பேரை பயன்படுத்தாமல் இளவரசன் தான், அதாவது பிரின்ஸ் அப்படின்னு தான் அவர் சொல்லி பேசிட்டு இருப்பாரு. எல்லா இடத்துலயும் பேசிட்டு இருந்தாரு.
இன்றுதான் கார்கேஜி என்று, ஏன்னா அந்த கடிதம் 2வது கடிதத்தை கார்கே எழுதிட்டார் இல்லையா, அதனால இன்னைக்கு காலையில் பரப்புரையில தான் கார்கேஜிக்கு சவால்னு அவர் வந்து கார்கேஜி பேரையே எடுத்திருக்கிறாரு. அப்ப பிரதமர் தெளிவாக தெரிகிறது நமக்கு யார் ரேஸ்ல நிக்கிறா காம்படிட்டர்னு. நீங்க அவரை திரும்ப திரும்ப கீழே இழுத்து விட்டா என்ன சொல்றேன்? காங்கிரஸ் நிலைப்பாடு என்றால் அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் மிகப்பெரிய தேசிய முழுதும் பெரும் குழப்பங்கள். ஒருத்தர் அதாவது கோடாரி காம்பு போல் செயல்படுகிறது ஐஎன்டி கூட்டணி. இதை திசை மாற்ற வேண்டும், மக்களுக்கு ஒரு நிலையான கருத்துக்களை வெளியிட வேண்டும். அப்படி என்றால் பாரதிய ஜனதா கட்சி பிரதமரை திட்ட வேண்டும், பாரதிய ஜனதா கட்சி உள்துறை அமைச்சர் திட்ட வேண்டும், இங்கு முடிந்தால் ஆளுநரை திட்ட வேண்டும், இல்லாட்டி அண்ணாமலை திட்ட வேண்டும், அண்ணன் டால்பி சீக்கிரம் திட்ட வேண்டும். சோ இதுதான் நிலைப்பாடு. எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, இப்ப திட்ட மாட்டாங்க. அதனால அவங்க நிலைப்பாட சொல்றேன். ஏன் வடந்தில போல, ஏன் தமிழ் ஐஎன்டி கூட்டணி அங்க வைக்க போல, ஏன் தமிழ்நாடு முதல்வர் ஏன் வடந்தில போல, வடந்தில போனா சனாதன பிரச்சனை வெளியே வரும், ஏன் கர்நாடகா போ, ஏன் உங்க கேரளா போல. நம்ம தமிழ்நாட்டை விட்டுருவோம் சார். இன்னும் ஒரு ஜூன் 4 வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு டைம் இருக்கு. நான் இப்ப வர்ற என்னுடைய கொஸ்டின் ஆனது இவங்க அங்க போறத பத்தி எல்லாம் இல்ல. நீங்க சொன்ன உங்க பதில் இருந்து தான் இந்த கேள்வியே. பிரதமர் வந்து எதிரா வந்து கோடாரி காம்பா இந்தியா கூட்டணியில் உள்ளவங்கலாம் டெய்லி ஒரு பிரச்சனையை பேசி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றீங்கல்ல. கடந்த ஒரு வாரமாக சரியா பிரதமர் ஒன்றே தான் 3 சவால்களை இன்னைக்கு வச்சார் இல்லையா, அந்த 3 சவால்களை மட்டும்தான் எல்லா இடத்திலும் பேசுகிறார். அவர் மாத்தி மாத்தி எல்லாம் பேசல. அவருக்கு தெரியும் ஸ்கிரிப்ட் என்னன்னு, அதனால அவர் ஸ்கிரிப்ட் அவர் தெளிவா பேசுறார். அப்ப அந்த ஸ்கிரிப்டுக்கு தானே பதில் சொல்லுவாங்க. ஏன்னா இங்க பேசினாங்க இல்லையா, ராமசுப்ரமணியம் பேசினார் இல்லையா, இப்ப காங்கிரஸே மறந்து போச்சு பெட்ரோல் டீசல் பேசுறதுல. போற இடத்துக்கெல்லாம் நாங்க எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு எதிரானவர்கள் இல்லை, இஸ்லாமியர்களுக்கு நாங்க எடுத்து கொடுக்குறோம் எங்க சொல்லி இருக்கிறோம். அவங்களுடைய ட்விட்டர் ஃபுல்லா என்ன இருக்கு, அவர் பேசுறதுக்கு பதில சொல்லிட்டு வேலை வாய்ப்பை பத்தி பேசுறது இல்ல, பெட்ரோல் டீசல் விலையை பத்தி பேசுறது கிடையாது, கேஸ் விலையை பத்தி பேசுறது கிடையாது, இது எதையுமே பேசுறது இல்ல. அப்ப யாரு வந்து டைவர்ஷன் டாக்டிக்ஸை யூஸ் பண்றாங்க? இத்தகைய சூழ்நிலைக்கு காரணம் ஐஎன்டிஏ கூட்டணி இந்த முறை இந்தியாவை முழுவதும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓராண்டு காலமே அவங்க பிஃபோரே திட்டத்தை நிறைவு பண்ணிட்டாங்க. அத்தனை அதாவது சிறுபாய் மக்களுடைய ஓட்டுகளை வாங்க வேணும், வட இந்தியாவில் மட்டும் ஓட்டுங்களை எல்லாம் ஜாதி ரீதியாக குழப்பத்தை ஏற்படுத்தி நாட்டு மக்களை நிம்மதி இல்லாமல் ஆக்க வேண்டும். அப்படி நிம்மதி இல்லாமல் ஆக்கினார்கள் ஆனால் பெரும்பான்மை மக்கள் வாக்குகள் சிதறும். அந்த சிதறின் காரணத்தால் சிறுபாய் மக்களுடைய வாக்குகளை பெற்று ஐஎன்டிஏ கூட்டணி கொண்டிருக்கிறார்கள். வட இந்தியா முழுவதும் ராஜபுத்துகள் எதற்கு போராட்டம் பண்றாங்க? காங்கிரஸ் ஏற்படவே அது காங்கிரஸ் ஏற்பாடுங்க. காங்கிரஸுடைய சதி திட்டம் காங்கிரஸ் ஆர்க்கு வெல்ட் தான் இன்னைக்கு நாடு முழுவதும் பிரச்சாரம் பண்றாங்க. எங்கயாவது சொல்லி இருக்காங்களா? அது எப்படி சொல்லுவாங்க? திருட போறேன் எப்படி தாங்க சொல்லுவாங்க? திருட போறேன் எப்படி சொல்லுவான்? வீடு பூந்து திருட போறேன், காங்கிரஸ் கட்சியும் காங்கிரஸ் கட்சியில கூட்டணி உள்ள நிலைமை நான் மதுரையில பழமொழி சொல்லுங்க, உள்ளனும் கள்ளனும் ஒண்ணு சேர்ந்தா விடிய விடிய திருடலாம். 2012 திருடிட்டாங்க. திருடன்னு நீங்க உவமைப்படுத்துறீங்க, அது ரொம்ப தவறான ஒன்று. சரி, திருடன் இவர்கள் நாட்டை கொள்ளடிக்க வேண்டும், மக்களை திசை திருப்ப வேண்டும், மக்களுடைய வாழ்க்கையை வாழ்வதை அழிக்க வேண்டும் என்று சதித்திட்டம் தீட்டுகின்றார்கள். காங்கிரஸ் கட்சி திருடன் அப்படின்னு எங்க 10 ஆண்டுகளில் நீங்கள் நிரூபித்திருக்கிறீர்கள்? கடந்த 2014க்கு முன்னால எங்க காங்கிரஸ்ல 60 ஆண்டு காலமா இந்தியால என்ன பண்ணிருக்காங்க? இவங்க சொத்துப்பட்டியலை வெளியிடுங்க. காங்கிரஸ் ஏங்க நான் சொல்றேன், 2014க்கு பிறகு இன்னைக்கு வரை பாஜக தலைவர்கள் சொத்துப்பட்டியலை வெளியிட தயார். ஆனால் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் காங்கிரஸ் கூட்டல சொத்துப்பட்டியலை வெளியிட தயாரா? சொல்லுங்க, நீங்க சொல்ல முடியாதா சார்? வந்து அது என்னது? கருப்பு பணம் அழிக்க வேண்டும், வெள்ளையாக்க வேண்டும், கருப்பு பணத்தை ஒழிக்க திட்டம் உங்களால முடியுமா? சொல்லுங்க, உங்களால முடியுமா சார்? வந்து சார் நீங்க சீனி சக்கர சித்தப்பா மக்கள் கைகளை விட்டார்கள். நீங்க நான் கேட்டதுக்கே நீங்க வரல. ஏன்னா நான் என்ன கேள்வி கேக்குறேன்னா ஜம்ப் ஆயி அடுத்த கேள்வி கிடையாதுங்க. அந்த மாதிரி எல்லாம் கிடையாதுங்க. அதெல்லாம் கிடையாது. கரெக்ட்டா தான் பேசிட்டு இருக்கேன். வந்து காங்கிரஸ் சொல்லுங்க, எங்க காங்கிரஸ் கட்சியை திருடன் உங்களுக்கு வரேன். நான் காங்கிரஸ்க்கு ஏன்னா ஒருத்தர் 1 மணி நேரம் உட்காந்து மொபைல்ல பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு, அவர்கிட்ட போகணும் நானு. காங்கிரஸ் கட்சி எங்க திருடுச்சு இல்ல திருடன்னு எங்க 55 ஆண்டு காலமாக நாட்டை கொள்ளடித்து விட்டார்கள். அது எப்படி நீங்க சும்மா எல்லா வழியிலும் அதுக்கு நிரூபிக்கணும். அதை நிரூபிங்க, பொது விவாதத்துல நிரூபிங்க. அவங்க சொத்துப்பட்டியலை விட சொல்லுங்க. நீங்க அவங்க சொத்துப்பட்டியலை ஏங்க நிக்கிற வேட்பாளர் அத்தனை பேர் கொடுத்திருக்காங்க. ஏன் பாஜகவுடைய எம்பிக்கள் முதல் முறையா எம்பி ஆன இந்த 5 வருஷத்துல லாக்ஸ்ல போன தடவை கொடுத்தவங்க எல்லாம் இப்ப 4 crore 5 crore குடுக்குறாங்களே, அதுக்கு என்ன காரணம்? சென்னையில ஒரு கவுன்சிலர் 50 கோடி அதிபரா இருக்காங்க. சென்னையில ஒரு கவுன்சிலர் 50 கோடி அதிபரா இருக்காங்க. காங்கிரஸ்காரங்க சொத்துப்பட்டியல் வெளியிட எம்எல்ஏவே 100 கோடி பேசலாம். மதிவாணன் நிறைய ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கீங்க. 4 பேர் 2014ல பிரதமரை வந்து காங்கிரஸ் என்ன சொன்னாங்க? மரண வியாபாரின்னு சொன்னாங்க. டீ வியாபாரின்னு சொல்லி டீஎல் பாத்திரத்தெல்லாம் கொண்டு காட்டினாங்க. ஆனால் மக்கள் தீர்ப்பு கொடுத்து 40 சீட்டு தான் மொத்தமே காங்கிரஸுக்கு தீர்ப்பு கொடுத்தாங்க.
ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வந்து 26% மோடியினுடைய ஒரு தாக்கம் வந்து இந்தியா முழுவதும் வட இந்தியாவில் உள்ள தாக்கம் உருவாகுது. இந்திய நாட்டு மக்கள் பார்த்திங்களா, எங்கும் மனம் பரப்பும் மாலைகளே அவன் ஈராறு கைகளாம் தாமரையை என்ற நிலைப்பாடு தேச மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். ஆகவே காங்கிரஸ் காணும் கனவு ஒருபோதும் பலிக்காது என்பது என்னுடைய பதிவு.